புதுச்சேரியில் மேரி உழவர்கரை பகுதியில் தெருநாய்க்களை இருசக்கர வாகனத்தில் வந்து இளைஞர்கள் கொடூரமான முறையில் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மேரி உழவர்கரை பகுதியில் தெருநாய் ஒன்று உடல்நலம் குன்றி கிடப்பதாக பொதுமக்கள் வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் என்ற விலங்குகள் நல அமைப்பிற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அந்த அமைப்பின் தலைவர் அசோக்ராஜ் மற்றும் ஜெயமணி அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது அந்த நாய் காயமடைந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. இதனால் நாயை யாரோ தாக்கியிருக்க கூடும் என சந்தேகமடைந்த அவர்கள் அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அந்த காட்சியில் அமைதியாக நின்று கொண்டிருந்த நாயை இருசக்கர வாகனங்களில் குழுவாக வரும் இளைஞர்கள் தடியால் மிகவும் கொடூரமாக தாக்கும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. மேலும் இதே இளைஞர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள பிற நாய்களையும் தாக்கி வந்ததோடு நாய்களுக்கு உணவளிக்கும் நபர்களை ஆபாசமாக பேசுவதாகவும் கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நாயை இளைஞர்கள் குழுவாக வந்து கொடூரமான முறையில் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. மேலும் இந்த வகையான சம்பவங்களில்தான் நாய்கள் மனிதர்களை கடிப்பதும் துரத்துவதும் அதிகமாகி வருகின்றதாக அந்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர்.